ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செய்யறதுக்காக 20 பல் பூண்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான வரமிளகாயும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம இது கூட சேர்த்து இது மூணையுமே நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளியை பார்த்திங்கன்னா புளி தண்ணியாக சேர்க்கும்போது தொக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் புளியை அரைச்சே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வானொலி வச்சு அதில் 1.5 டீஸ்பூன் போல் கடுகு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயத்தையும் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே வானொலியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நல்லெண்ணெயில் தொக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் தொக்குக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் ஒரு கரண்டிக்கு அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி பழத்தை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 10 தக்காளி பழத்தை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்த உடனே ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். அந்த தக்காளி பழத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். தக்காளி பழம் நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை வதங்க விடணும். கொஞ்ச நேரம் வதங்கி தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா அரிச்சு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துச்சு பாருங்கள். இது இன்னும் ஃபுல்லாக வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. கடைசி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் வெளியே வந்துடும். தக்காளியுமே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கடுகையும் வெந்தயத்தையும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஆன்லேயே வச்சுட்டு கிளறக்கூடாது. சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.